கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தில் கடுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த நல்ல அமலை ஏற்று அதற்குரிய கூலியை முழுமையாக நமக்கு தந்தருள் புரிவானாக. அதன் மூலம் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நம்முடைய நன்மை தீமைகளை எதிர்கொள்ளக்கூடிய தராசில் இதனுடைய எடையை அதிகப்படுத்தி அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் சில நாட்களில் ரமலான் நம்மை வந்தடைய இருக்கின்றது. ரமலானுடைய சிறப்புகள் நமக்கெல்லாம் தெரியும். எல்லா வருடமும் நாம் பல பயான்களிலும் பல ஜும்மா மேடைகளிலெல்லாம் நாம் கேட்கக்கூடியது ரமலானுடைய சிறப்பு. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஷஹர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்ஹும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும். அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த நோன்பை பற்றி, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றியும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஷஹர் ரமலான் அல்லது உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதனால் தான் இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப ரமலானுடைய சிறப்பு குர்ஆன் வந்ததுனால தான் சிறப்பு. குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கியதனால் அல்லாஹ் தஆலா இதுக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அப்ப சிறப்பு மிக்க இந்த மாதத்துல நாம என்ன செய்ய வேண்டும், அந்த சிறப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அல்லாஹ் தஆலா எதனால் இதற்கு சிறப்பை வைத்திருக்கிறான், எதனால் நம்மை இந்த சிறப்பு மிக்க மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்ய தூண்டுகிறான், இதையெல்லாம் விரிவாக நாம பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் ஜும்மாவுடைய மேடையில அதனுடைய சுருக்கமான நேரம் தான் இருப்பதனால் அது மட்டும் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை யார் அடைகிறார்களோ, ஃபமன் ஷஹித மின்ஹும் அஷ்-ஷஹர், யார் இந்த மாதத்தை அடைகின்றார்களோ அந்த மாதத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். ஃபல்யஸும், நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அப்ப நோன்பு நோற்பது எதற்கு என்று சொன்னால், இந்த மாதத்தில் நோன்பு நோட்டால் அது உங்களுக்கு என்ன பலனை தரும், இந்த உலகத்தில் என்ன பலனை தரும், அது மறுமையில் என்ன பலனை தரும், இது நம்ம தெளிவா பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் தரக்கூடிய இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, உங்களுக்கு முன்னால் இருந்தார்கள் இல்லையா, அவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இந்த முன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஈசா நபி, மூசா நபி, அது போன்று சக்கரியா நபி, இப்ராஹிம் நபி, அவர்களுடைய பிள்ளைகள் இஸ்ஹாக்கு, யாக்கூபு, இவங்கெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள். அந்த சமுதாயத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அது போன்று கடமையாக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த சமுதாயம் எல்லாம் அந்த நோன்பு நோற்றதினால் அவங்களுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அந்த பலன் நமக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ் அதுக்குத்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா நம் மீது புரிந்த பெரிய ஒரு கருணை. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் என்ன செய்கின்றார்கள், அவர்களை வயிற்றில் கருவிலே சுமக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது, உமக்கு ஒரு குழந்தையை பற்றி நான் செய்தி அறிவிக்கின்றோம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஈசா நபியினுடைய தாயார்,
எந்த ஒரு ஆடவரும் என்னை தீண்டாமல் நான் எப்படி ஒரு குழந்தையை சுமக்க முடியும், ஒரு குழந்தைக்கு தாயாராக ஆக முடியும், எனக்கு திருமணமே ஆகவில்லை, என்னை எந்த ஆணும் நெருங்கவில்லை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், சொல்லுகின்றான், வஹி அறிவிக்கின்றான். இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வஹி, இறை செய்திகள். அப்போ என்ன சொல்லுகின்றான், அது அப்படித்தான் நடக்கும். அதாவது இறைவன் ஒரு விஷயத்தை படைக்க வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு சொல்லியதெல்லாம் பொன் ஃபயகூன், அது ஆகிவிடுகிறது. ஆகி என்று சொன்னால் ஆகிவிடுகிறது. நாம என்ன செய்ய வேண்டும், நாம ஒரு விஷயத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் செய்வார்களோ, அந்த டெக்னாலஜியை யாரை வைத்திருக்கிறார்களோ, அந்த வேலை யாருக்கு தெரியுமோ அவர்களை அணுகுவோம், அல்லது அதை நாம் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செய்வோம். அல்லாஹ் தஆலாவுக்கு அப்படி இல்லை. இது ஆகிடும். ஆதமுக்கு அப்படித்தான் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் தன்னுடைய கையால் உருவாக்கினார் அல்லாஹ் தஆலா. உருவாக்கி விட்டு ஆகுன்னு சொன்னான். மனிதனாக உயிர் ஆகு அப்படின்னு சொன்னா உயிர் ஆகிவிட்டது, மனிதனாக ஆகிவிட்டார். அவருடைய விலாபுரத்தினுடைய எலும்பை எடுத்து அந்த எலும்பிலிருந்து எடுத்து கையில் வைத்துக் கொண்டு நீ ஒரு பெண்ணாக ஆகு அப்படின்னு சொன்னா அது ஆகிவிடுச்சு. அப்போ மண்ணை எடுத்து அதை ஆகு என்று மனிதனாக ஆகு என்று சொன்னால் அதிலேயும் ஆகிறது. அந்த மனிதனுடைய எலும்பை எடுத்து அதை ஆகு என்று சொன்னாலும் ஆகிறது. அப்போ ஈசா நபியினுடைய பிறப்பை சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படித்தான் பதில் கொடுக்கிறான். எப்படி அது முடியும்? ஆட்கள் கேட்கிறார்கள், அந்த மக்கள் கேட்கிறார்கள், எப்படி அது நடக்கும்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தீண்டாமல் அவர்கள் குடும்ப உறவு கொள்ளாமல் எப்படி உருவாக முடியும்? அதெல்லாம் மனிதனுக்கு தாண்டா, இது இறைவனுக்கு அப்படி கிடையாது. இறைவனிடம் ஈசா நபியுடைய உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றது. ஆதம் ஈசா நபிக்காவது தாய் இருந்தார்கள், கர்ப்பத்தில் சுமந்தார்கள். கர்ப்பப்பையில சுமந்து கொண்டு அந்த 10 மாதம் அல்லது 8-9 மாதங்கள் கழித்த பிறகு சாதாரண மனிதன் பிறப்பது போன்று பிறந்தார்கள். ஆதமுக்கு அப்படியா? அப்போ தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, ஒரு ஆணும் இல்லை, ஒரு பெண்ணும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆகவே ஆகி என்று சொல்லி ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒரு சைடு மட்டும் ஆள் இருந்த பிறகும் அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான் என்றால் படைப்பது எளிது என்று சொல்லுகின்றான். ஈசா நபியுடைய உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை ஒத்தது. இன்னும் சொல்ல போனால் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஆதத்துக்காவது 2 பேரும் கிடையாது. ஈசா நபிக்கு ஒரு சைடு இருக்குது, தகப்பனார் மட்டும்தான் இல்லை, தாயார் இருக்கின்றார். அதுவும் அவர் மனித உருவில் இருக்கின்றார் இல்லையா? மனித உருவில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித ஹார்மோன்கள், ஆணுடைய ஹார்மோன் வேற, பெண்ணுடைய ஹார்மோன் வேற. ஆணுடைய ஹார்மோனை கொண்ட பெண்களும் இந்த உலகத்தில் வாழுகின்றார்கள், பெண்ணுடைய ஹார்மோனை கொண்ட பெண்களும் வாழுகின்றார்கள். இந்த முகத்துல முடி, அதாவது ரோமம் வளர்கிறது இல்லையா? இது எப்படி வளர்கிறது? பெண்ணுக்கு வளராது, ஆணுக்கு வளர்கிறது. ஆணுக்கு தலையில வளர்கிறது, பெண்ணுக்கும் வளர்கிறது. அப்ப பெண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு ஆணை போன்று வளர வேண்டும். அப்ப ஏன் வளரவில்லை? அதற்குரிய ஹார்மோன் அந்த பெண்ணிடம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை, வைக்கவில்லை. அது ஆண் பெண்ணை கவருவதற்காக. அப்பதான் மனித இனம் பெருகும். அதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றான், ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஹார்மோனை சுரக்க வைக்கவில்லை. நிறைய சில பெண்களை நாம பார்ப்போம், முகத்துல மீசையெல்லாம் வளர்ந்திருக்கும் சில பெண்களுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆணுடைய ஹார்மோன்ல ஒரு சின்ன அம்சம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது, அந்த மீசை வளரக்கூடிய ஹார்மோன் சிறிதாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஹார்மோனை ஒரு பெண்ணுடைய உடம்புல ஆக்குவது என்பது பெரிய விஷயம் இல்லை. இந்த காலத்துல குளோனிங்கிறதே உண்டாக்கிட்டு போறான்.
இல்லையா? வாடகை தாய் என்று வேறு ஒரு பெண்ணுடைய கருவை எடுத்து அதை கொண்டு வந்து கல்யாணம் ஆகாத அல்லது ஆணை தீண்டாத ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில வைத்து வளர்த்து ஒரு குழந்தையாக ஆக்குகிறான். இந்த காலத்துல ஈஸியானது. அப்போ அதை விட எளிது அல்லாஹ்வுக்கு. ஆகுன்னா ஆகிற போகுது. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாயாருடைய கற்பு ஒழுக்கத்தில் சந்தேகம் கொண்ட மக்களுக்கு பதில் கொடுக்கின்றார்கள். எப்ப பதில் கொடுக்கின்றார்கள்? தொட்டிலில் கிடக்கின்றார்கள் குழந்தையாக. அப்ப இந்த குழந்தையை கொண்டு போய் நான் எப்படி பதில் சொல்வேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மரியமே, நீர் வந்து மக்களிடம் பேச வேண்டாம், நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. என்ன நோன்பு? பேசாமல் இருக்கக்கூடிய நோன்பு. யாரிடமும் நான் இன்றைக்கு பேச மாட்டேன், அது ஒரு விரதம். அது சில இடங்கள்ல வந்து இருக்கிறது. இப்பொழுதும் வேறு சில மாற்று மதங்கள்ல எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி. அதாவது பேசாமல் இருக்கக்கூடிய விரதம். அப்ப அந்த மாதிரியான ஒரு விரதம் இருக்கிறேன், ஒரு நேர்ச்சை செய்து விட்டேன், அதனால் நான் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். சொல்லும்போது இந்த மக்கள் வருகின்றார்கள். வரும்போது வந்து கேட்கின்றார்கள், யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, அவர் நல்லவராயிருந்தாரு, அவரிடம் வந்து நல்லவராயிருந்தார், உன்னுடைய தகப்பனார் நல்லவர், மரியமே உன்னுடைய தாயார் நல்லவர், அப்படிப்பட்ட உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது, ஏன் இந்த மாதிரியான காரியத்தை நீ செய்தாய் என்று கேட்கும் போது அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், அந்த தொட்டிலில் கிடக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ உன்னுடைய விரலால் செய்கை செய்து காட்டு. அப்ப அவர்கள் கேட்கின்றார்கள், அங்க கேட்கணுமா? அது குழந்தை, அங்க எங்க கேட்க முடியும், எப்படி கேட்க முடியும்னா கேட்கின்றார்கள். சரிதானே? நியாயமான கேள்வி. ஒரு குழந்தை பேசுமா? பிறந்த குழந்தை, தொட்டிலில் கிடக்கக்கூடிய குழந்தை பேசுமா? பேசாது. அது தெரிந்து கொண்டுதான் கேட்கின்றார்கள். உடனே நாங்க எப்படி பேசுவோம் கேட்ட உடனேயே அந்த தொட்டில் கிடந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய குதிரத்தால் பேசுகின்றார்கள். என்ன பேசுகின்றார்கள்? நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள ஆள் இல்லை, நான் ஒரு நபியாக இருக்கிறேன், நான் வாழக்கூடிய காலமெல்லாம் என்னுடைய தாயாருக்கு நன்மை செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவனாகவும் அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைக்கக்கூடியவனாகவும் நான் இருக்கிறேன். அதான் நபி. அப்படி ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கி இருக்கிறான் என்று தொட்டில கிடக்கக்கூடிய குழந்தை வந்து பேசுது. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா தொட்டில் கிடக்கக்கூடிய குழந்தை பேசுகிறது. அப்ப அனைவரும் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். என்ன பேசுகின்றார்கள்? நான் என்னுடைய தாயாருக்கு, இறைவனுக்கு அடிபணிவனாக வாழவும், என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்யவும் நான் வாழ்ந்திருக்கக்கூடிய காலமெல்லாம், இந்த பூமியில நான் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நான் என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்யவும், அல்லாஹ்வுக்காக தொழவும், அவனுக்காக நோன்பு நோற்கவும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இதுதான் பேச்சு. தொட்டில குழந்த குழந்தை என்ன பேசுது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், நான் இறைவனுக்கு தொழக்கூடியவனாக, இறைவனை தொழக்கூடியவனாக, என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக, நன்மை செய்யக்கூடியவனாக, நோன்பு நோக்கக்கூடியவனாக, அதான் முக்கியம். நம்ம பாயிண்ட் அங்க அதான், நோன்பு நோக்கக்கூடியவனாகவும் இருக்கிறேன் என்று பேசுகிறார்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதற்கும் அவர் 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால், சுமார் 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நபியாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். அவருடைய சமுதாயத்திற்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. இது வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹை பற்றி சொல்லுகிறார். இது எதுக்கு நான் இந்த நோன்பை தந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அது ஒரு காரணத்துக்காக கொடுத்திருக்கிறேன். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், உங்களுக்கு இறை அச்சம் அதிகமாக ஆக வேண்டும். அதான்
நீங்கள் இதன் மூலம் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும், இறைவனை பயந்து வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நாம இன்னைக்கு இறைவனை பயந்து வாழுகிறோமா? இல்ல, வாழக்கூடிய தன்மை இல்லை நம்மகிட்ட. ஏன்னா 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு கேமரா இருக்கக்கூடிய இடத்துல நாம அந்த இடத்துல எப்போதுமே நாம என்ன செய்வோம்? ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம். கேமராவில் நம்மளை யாரும் பார்த்துட்டு இருக்க போறாங்க, நாம இந்த இடத்துல நாம ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல ஆடை மாற்றக்கூடாது, அது கேமராவில் தெரிஞ்சிடும். அதை எப்பவுமே நாம என்ன செய்வோம்? அது ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம். அது ஏன் இருக்கிறோம்? அதை பார்த்து பயம். சமுதாயத்துல நம்மளை பத்தி என்ன சொல்லிடுவான், நாளைக்கு சோசியல் மீடியால இந்த போட்டோவை எடுத்து இந்த வீடியோவை எடுத்து பரப்பி விட்டுட்டான்னா அப்ப அந்த மாதிரி இடத்துல நாம ரொம்ப கண்ணிங்கா இருக்கோமா இல்லையா? அதுதான் இறைவன் 24 மணி நேரமும் எந்த இடத்திலும் எங்கு இருந்தும் எந்த இடத்தில் இருந்தும் நம்மை கண்காணிக்கக்கூடியவனாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உள்ள உணர்வு, அந்த அச்சம் நமக்கு வர வேண்டும். ஏன் பார்த்து கொண்டிருந்தா நமக்கு என்ன? அல்லாஹ்வை நாம பார்க்க போறோம், மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்போம். அல்லாஹ் நம்மளை நேரம் பார்ப்பான், இன்மையிலும் பார்ப்பான், மறுமையிலும் பார்ப்பான். ஆனா அல்லாஹ்வை நாம எங்கதான் பார்க்க முடியும்? மறுமையில் மட்டும்தான் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? அதாவது அந்த 14வது இரவு சந்திரனை எவ்வாறு எந்த ஒரு மறையும் இல்லாமல் நாம பார்க்கிறோமோ, உலகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தோ யாரும் பார்க்கிறார்களோ, அதுபோன்று மேக மூட்டங்கள் இல்லாமல் அப்படி வெட்டவழிய இப்படி பார்த்தா தெரியுமாறு எந்த ஒரு மறைவும் மறைப்பதற்கு இல்லாமல் பார்ப்பது போன்று மனிதர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அதனால சந்திரன் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அவனுடைய ரூபத்துல நமக்கு காட்சி தருவான் இல்லையா? அல்லாஹ் தஆலா அவ்வளவு பிரம்மாண்டமானவன். நரகம் என்பது மிகப்பெரியது, இந்த உலகத்தை விட மிகப்பெரியது. சூரியனை சந்திரனை விட எல்லாம் மிகப்பெரியது நரகம். அந்த நரகத்துல மனிதர்களும் கற்களும் போடக்கூடிய நாள்ல அது இன்னும் இருக்கா நரகம் கேட்கும். எனக்கு பசிக்குது, இன்னும் எனக்கு தருவியா அப்படி கேட்கக்கூடிய காலத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால் அவனுடைய ஒரு காலை எடுத்து நரகத்துல வைப்பான். அதோட நரகத்தினுடைய தீ என்ன செய்யும்? எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமானவன், சக்தி படைத்தவன் இல்லையா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம என்ன மறைவு என்று பார்ப்போம். அவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றான். உலகத்தில் அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். மறுமையில மட்டும்தான் நாம அவனை பார்க்க முடியும். மறுமையில் அல்லாஹ் தஆலா எழுப்பும் போது அந்த கண்களால் மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்த்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் கேட்பான். லோகத்துல பார்த்ததெல்லாம் அங்க கேட்பான். அப்படி உள்ள அந்த பயம், அந்த இறையச்சம் நமக்கு வளர வேண்டும். அதுக்குத்தான் நோன்பு. அதுதான் நோன்பு. அவன் இது இறைவன் நமக்கு தந்த ஒரு கருணை. அல்லாஹ் தஆலா நம்ம வைத்திருக்கக்கூடிய கருணைய தீமையை செய்ய மாட்டோம். இந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல இருந்தால் அது நாம அல்லாஹ் தஆலா தந்த ஒரு கருணையாக கருத வேண்டும். இது நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அதனால் நாம என்ன செய்ய மாட்டோம்? தீமையின் பக்கம் போக மாட்டோம், நன்மைகளை அதிகமாக செய்வோம். சொர்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லும் போது நாம் அதன் மீது ஆர்வம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதை சிலாகித்து சொல்லுகிறான். அதுல மரணம் இல்லையப்பா, உனக்கு மரணமே கிடையாது. எங்க? மறுமையில. சொர்க்கத்துக்கு போயிட்டியா? அங்க முடிவு இல்லை. உனக்கு 33 வயதா? அந்த வயதுதான். எல்லோருக்கும் 33 வயதுதான். ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், சொர்க்கத்துல வயதானவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இருப்பாங்களா? நாம அப்படியே இருப்போம். இளமையில இறந்து போற ஆளு, முதுமையில இறந்து போற ஆட்கள்லாம் வருவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வயசான கிழவனாக வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 33 வயது நிரம்பிய ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அதே ஆரோக்கியத்தோடு அங்கே வருவான். மனிதனுடைய இந்த உருவமா? இல்லை, இதை விட பிரம்மாண்டமான உருவத்துல மனிதன் இருப்பான்.
அப்ப அந்த மாதிரியான நிலை நாளை மறுமையில நம்மை வர இருக்கிறது. அதனால அதை பயன்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இங்க உருவாக்க வேண்டும். சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் வரக்கூடிய அளவுக்கு வந்தால்தான் நம்ம நன்மைகளை அதிகமா செய்வோம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் சில அற்பமான காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ தியாகம் செய்கிறோம், எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்கிறோம். அப்ப அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஆர்வமூட்டும். அதற்காகத்தான் சொர்க்கத்தை பற்றி சிலாகித்து அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். அது உண்மையானது கூட, சிலாகித்தது கூட கிடையாது, அதான் அதனுடைய உண்மை. அப்ப நமக்கு இந்த உலகத்துல நீ 33 வயதிலேயே எல்லா காலமும் வாழ்வாய், அதுக்கு மேல உனக்கு வயசு கூடாது, அதே ஆரோக்கியத்தோடு அதே உணர்வோடு அதே நிலையோடு நீ இருப்பாய் என்று சொன்னால் அதற்காக நாம என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம். எந்த நாட்டில் போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக ஒரு சுகர், நம்முடைய பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணையத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்னஸ்னால வரக்கூடிய ஒரு சுகரை மாற்றுவதற்காக அதை ஆபரேஷன் செய்வதற்கு 5 லட்சம் என்ன 50 கோடி வேணுமானாலும் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று அதற்காக நாம என்ன செய்கிறோம்? அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக பல நாடுகளுக்கு போக கூட தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களுக்கு அந்த துர்பாக்கியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம இங்க உழைக்க வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன முக்கியம்? இறை அச்சம் முக்கியம். ஏன் தெரியுமா? சைத்தான் ஒருத்தன் இருக்கான் நம்ம கூட, அவன் விடமாட்டான், அவன் பின்னாலே வருவான். அவன் அல்லாஹ் தஆலாவிடம் அவன் வாக்குறுதி கொடுத்துட்டான், வரம் வாங்கி விட்டான். நான் அவர்களின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் செல்லுவேன், அவர்களுடைய இரத்தத்தோடு ஊறி கலந்து ஓடுவேன், அவர்களை வழிகெடுப்பேன். அதிகமான வீரர்களை, உன்னுடைய அடியார்களில் அதிகமான வீரர்களை வழிகட்டவர்களாக நீ காண்பாய் என்று அல்லாஹ்விடம் வில்லு போட்டுக்கிட்டு வந்திருக்கான். அப்ப அவன் இருக்கக்கூடிய காலம் வர நாம வலைக்கு தவறக்கூடிய நிலை எப்போதும் ஏற்படக்கூடிய நிலை வரும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? என்னுடைய உண்மையான அடியார்களை, என் மீது அச்சம் வைத்திருக்கின்ற, என்னுடைய சொர்க்கத்தை மீது அவா கொள்ளுகின்ற, நரகத்தை பயக்கின்ற மக்கள் மட்டும் உனக்கு வேலை பலிக்காது போ. அதுக்குதான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை தந்திருக்கான். இதன் மூலம் இந்த நோன்பு வைத்துக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் பன்மடங்காக உங்களுக்கு நற்கூறு பெறுவதற்குரிய காரியங்களாக உங்களை அடையும். அதற்காகத்தான் சொர்க்கம் வரணும், என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்திற்கு வர வேண்டும். அதற்காக ஷைத்தானுடைய வலையில் அவர்கள் வீழ்ந்து விடக்கூடாது. சைத்தான் விலங்கிடப்படுகிறான். இந்த மாதத்திலே விலங்கிடப்படுகிறான்னா சைத்தானை பிடிச்சு விளங்க மாற்றுவதில்லை, சைத்தானிய காரியங்களிலிருந்து அவன் விலகி நிற்பான். நோன்பாளி என்று தன்னை உணர்ந்து கொள்வான். நான் நோன்பு வைத்திருக்கேன், ஒருத்தன் சண்டைக்கு வந்தா கூட நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அதனால ஏதாவது ஏற்பட்டு போய் அதனால எனக்கு தீமை வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த சைத்தானியத்தான காரியத்திலிருந்து விடுபடுவதற்காக அல்லாஹ் தஆலா நான் நோன்பாளியாக இருக்கிறப்பா, நான் உன்னுடைய சண்டைக்கெல்லாம் வரையில ஒதுங்கிறேன். எல்லா நாளும் செய்யணும். நோன்புல அந்த பயிற்சியை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா இறை அச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இதை நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான். இதை தவற விட்டுவிடக் கூடாது, தவறு விட்டுவிடக் கூடாது. அதுல காரியமா கண்ணியமா இருக்கணும், அதுல மிக கௌரவமாக இருக்க வேண்டும். அப்போதான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம மாறுவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதுக்குத்தான் நோன்பு நமக்கு. அது நம்ம பட்டினி கிடக்குது அல்ல, பட்டினியா கிடக்கிறோம். காலையில 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய காலையில உள்ள பிரேக்ஃபாஸ்ட கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் முன்னாடி சாப்பிடுவோம். அது மாதிரி மத்தியானம் சாப்பிடக்கூடியத 2 மணிக்கு சாப்பிடுறத ஒரு 6 மணிக்கு சாப்பிடுறோம். ஒரு 4 மணி நேரம் அங்க தள்ளி வைக்கும், 4 மணி நேரம் பட்டினியா இல்ல. அந்த நேரம் உங்களிடம் ஒருவித பசி ஏற்பட வேண்டும். அந்த பெரிய பசி எல்லாம் இல்ல, யானை பசியா, ஒரு பசியோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கூட நீங்க பிராக்டிக்கலா கூட புரிந்து கொள்வீர்கள். நோன்போடு இருக்கும்போது எவ்வளவு இறையச்சம், எவ்வளவு கண்ணியமா இருப்போம். ஒருத்தர் சண்டைக்கு வந்தா கூட கொஞ்சம் அடங்கி ஒதுங்கி போவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவது இல்லையா? அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். பட்டினி கிடக்குதுல்ல,
சரியா? நிறைய மக்கள் பட்டினிகள் 2 நேர சாப்பாடோடு நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதிகமாக நோன்பெடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா இப்படி ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் நோன்பு நமக்கு ஒரு கேடயம், நமக்கு ஒரு கேடயம். சொர்க்கத்தினுடைய வாதில்கள் திறக்கப்படுகிறது என்றால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தானியத்தான காரியங்கள் எல்லாம் கட்டி விலங்கிடப்படுகிறது. அப்ப அந்த இறை அச்சத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அது வருங்காலங்களில் நம்மோடு தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நோன்பை நாம சந்திப்போம், அதை வரவேற்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புடைய காலங்களில் இரவில தொழக்கூடிய ஒரு வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இரவில் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுவார்கள். இரவில் 3 ஒரு பகுதி, அந்த கடைசி பகுதியில 2 பகுதிகள் முடிந்து கடைசி பகுதியில எழுந்து தொழுவார்கள், இறைவனை தொழுவார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். அது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது. நமக்கு ஒவ்வொரு ஃபஜ்ர் அஸ்ர் எல்லாம் எப்படி கடமையா இருக்கிறதோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடமையானது. மற்றவர்களுக்கு அது அவர்கள் மீது கடமை அல்ல, நம் மீதெல்லாம் கடமை கிடையாது. அப்ப நோன்புடைய காலங்களில் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களும் எழுந்து தொழுவார்கள். அவர்களுடைய வீட்டார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, மனைவிமார்கள், அந்த மனைவிமார்களையும் எழுந்திருக்க வைத்து அவர்களையும் தொழ சொல்லுவார்கள். அப்ப அந்த அதற்குரிய நன்மைகளை ரமலான்ல அல்லாஹ் தஆலா அதிகமாக தருகிறான். அந்த நன்மைகளை பெற வேண்டும். அது நாம என்ன செய்யறோம், நாமளும் செய்ய வேண்டும். ரமலான்ல அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல வந்தார்கள், பள்ளிவாசல்ல வந்தார்கள் தொழுதுக்கு. மக்கள் பின்னால் தொழுதுட்டாங்க. ரமலான்ல அதிகமான மக்கள் வர ஆரம்பித்த உடனே என்ன செய்தார்கள், பள்ளிக்கு வருவதை நிறுத்தி கொண்டார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள், வீட்டுல தொழக்கூடிய வீடுனா நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் அங்கு வீடு இருக்குன்னு நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு உள்ளிருந்து பள்ளிவாசலுக்கு உள்ள தலையை நீட்டுவார்கள். ஒரு ஜன்னல் தான், பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் வீடு, அதோட சேர்ந்துதான் வீடு. தலையை நீட்டுவார்கள், தலையை வாரி விடுவார்கள் அவருடைய மனைவி. ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப வீட்டுல தொழுகிறார்கள், மனைவிமார்கள் சேர்ந்து தொழுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகின்றார்கள். மக்கள் அவருக்கு பின்னால் தொழுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்ப்பு சொல்லவில்லை, எதுவும் சொல்லவில்லை. தொழக்கூடிய மக்களை பாருங்கள் என்று அழைக்கின்றார்கள், அழைத்து தொழ வைக்கின்றார்கள். இல்லையா, 8 ரக்காத்துக்கு மேல தொழுகிறது கிடையாது. 8, 3, 11. 8 ரக்காத்து இரவு தொழுகை, 3 ரக்காத்து வித்ரு. வித்ரு 3, 5, 7 தொழுது இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அந்த மாதிரி தொழுகையை இரவு தொழுகை மிக முக்கியமானது, அதிகமான பலம் தரக்கூடியது. மற்ற நாட்களிலேயே நாம செய்யணும். தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், வித்ருகள் தொழ வேண்டும். அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியது, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரம். இதையெல்லாம் தவற விட்டுவிடக்கூடாது. நோன்ப ஒரு காலமும் தவற விட்டு விடக்கூடாது. இரவு தொழுகையையும் நாம தவற விட்டு விடக்கூடாது. அதற்காகத்தான் பள்ளிவாசல்ல தொழுகையை வைத்திருக்கின்றது. ஆஃபிதுகளை நியமனம் செய்து மக்கள் தொழுகிறார்கள் என்றால் குர்ஆனை கேட்டு அதன் மூலம் நன்மைகளை அதிகமாக பெறட்டும். குர்ஆனுக்கு மட்டும்தான் ஓதும் போதும் கேட்கும் போதும் அன்சித்து, ஓதும் போது மௌனமாக இருக்கிறார்கள் இல்லையா, அதற்கும் நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை. குர்ஆனுக்கு ஒரு எழுத்து ஓதினால் 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று 3 எழுத்தை சொன்னால் 30 நன்மைகளை ஒருவன் அடைந்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அதை கேட்டால் நன்மை, ஓதினா நன்மை. ஒருவன் ஓதும் போது வாய் மூடி மௌனமாக இருந்தால் அதற்கு நன்மை. இப்படி பல நன்மைகளை பெறக்கூடிய காரியம் இந்த இரவு தொழுகையில் நமக்கு கிடைக்கும். இந்த ரமதானில் நாம் என்ன செய்யணும், அந்த இரவு தொழுகையை நாம் இந்த பள்ளிவாசல்ல ஜமாஅத்தோடு தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அதற்காக இந்த பள்ளிவாசல்ல ஏற்பாடு செய்து அதற்காக வாருங்கள். இரண்டாவது என்னன்னா, இந்த ரமதான்ல வரக்கூடிய இந்த ரமதான்
இந்த ரமலானுக்கு பிறகு அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதே தெரியாது. இந்த ரமலானே நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அப்புறம் காற்றுள்ள போய் சேர்த்தி கொள்ள என்று சொன்ன மாதிரி இந்த ரமலானை நாம எப்படியும் அது பிரயோஜனகரமாக ஆக்கி நன்மைகளை அதிகமாக பெற்று சொர்க்கம் செல்வதற்குரிய ஒரு முதல் கூட்டாக, நம்முடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக, நம்முடைய கணக்கில் அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக நாம் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா ஒரு இரவை வைத்திருக்கின்றான், அதை ரகசியமாக வைத்திருக்கின்றான். அனைத்தும் கருணை. ஏன் ஒரு நாள் 27வது நாளோ 23வது நாளோ என்று லைலத்துல் கத்ரை சொல்லி இருந்தா அந்த நாள்ல மட்டும்தான் அமல் செய்வோம். இது 23 இருக்குமா, அப்ப அதிலையும் செய்திருவோம். 21 அதிலையும் செய்திருவோம். ஏதாவது ஒரு நாள் செய்தா அதுல ஏதாவது ஒண்ணு 1000 மாதங்கள் செய்த நன்மையை பெறக்கூடியவர்களாக வருவோம். மற்ற நாட்கள்ல அது இல்லாத நாளா இருந்தா அதற்குரிய நன்மைகளும் கிடைக்கத்தான் செய்யும், அதுவும் சேர்ந்து கிடைக்கட்டும். அப்படி ஒரு கருணைக்காக அல்லாஹ் தஆலா அதை மறைவாக வைத்திருக்கின்றான். நம்ம நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதை கருத்தில் கொண்டு அல்லாஹ் கருணை மிக்கவன், அர்-ரஹ்மான் ரஹீம், அதான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா நம் மீது செய்திருக்கின்ற கருணை, இதை நாம என்ன செய்யக்கூடாது, கையால் தட்டி விடக்கூடாது, காலால் தட்டி விடக்கூடாது. அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அப்படியே அள்ளி எடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இந்த ரமலானை வரவேற்பவர்களாக, இந்த ரமலானை வழி அனுப்புபவர்களாக, சிறந்த நன்மைகளை பெற்று வழி அனுப்பக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.